இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். முதல் நாள் கூட்டத்திலே நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் ஆரம்பித்த போது, தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற அந்த காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக பேசி, ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அது எத்தனை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்து, பல காரியங்களை நான் உங்களுக்கு விளங்க பண்ணின போது உங்களுக்கும் நன்றாக தெரிந்து விட்டது. தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே உலாவி வர விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே மனிதனோடு கூட உலாவி வந்த தேவன், வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இதோ மனுஷர்களின் மத்தியிலே வாசம் பண்ணவே விரும்புகிறார் என்பதனை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்க காட்டினேன். ஆனால் முதல் மனிதன் ஏமாற்றினது மாத்திரமல்ல, பல பேர் அவரை ஏமாற்றி விட்டார்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள், தேவன் பிரித்தெடுத்தவர்கள், தேவன் தமக்கென்று காரியங்களை செய்து அவர்களை வேறு பிரித்து இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தி இவர்களுக்கு நான் தேவன் என்றும் அவர்களுக்கு நான் பிதா என்றும் இந்த உலகத்திற்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் என்பதை அவர் மறுபடி சொன்ன போதிலும், தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து மனித குலம் அவரை தள்ளிவிட்ட காரியத்தையும் நான் கொஞ்சம் சொல்லி முறைப்படியாக வேதத்தை இன்றைக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஆகையினால் தான் நான் எல்லாவற்றையும் பேசின பின்னர் ஆபிரகாமையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுடைய குடும்பத்தாரோடு கூட இடைபடுகிற காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுவதை நான் முதல் நாளிலே உங்களுக்கு விளங்க பண்ணினேன். அந்த ஆபிரகாமுக்கு பின்னதாக அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய கோத்திரத்தையும் அவனுடைய ஜனத்தையும் ஆண்டவர் இதற்காகவே இந்த பூமியிலே வைத்தார் என்பதையும், அதை போலவே உங்களையும் என்னையும் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நம்மையே வாசஸ்தலமாக மாற்றுகிற ஒரு விந்தையை நான் உங்களுக்கு அன்றைக்கு கொஞ்சம் சொன்னேன். இன்றைக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தங்கி தாபரிப்பதற்கு, ஆண்டவர் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை மற்றவர்கள் செய்ய தவறின காரியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக அதையும் கொஞ்சம் இன்றைக்கு காட்டிக் கொடுத்து, நேரம் இல்லாததினால கொஞ்சம் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ஆனாலும் கூட 5 மணி வரைக்கும் சாப்பிட்டீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹலோ, ஆமா, 5 மணி வரைக்கும் சாப்பாடு போட வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் சாயங்கால கூட்டங்கள் கொஞ்சம் பிந்தி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று என்று எனக்கு சொல்லப்பட்டது. தேவன் உங்களுக்கு உட்கார்ந்து கேட்கிற கிருபை தருவாராக, எனக்கும் பேசுவதற்கு பலத்தை தருவாராக. அருமையான போதகர் அவர்கள் சொன்னது போல ஜெபத்தோடு கூட நீங்கள் கொஞ்சம் தரித்திருக்கும்படியாய் கேட்கிறேன். நல்ல கவனி. ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் நடந்து வந்ததற்கு காரணம், ஆண்டவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள். இதே காரியத்தை, இந்த வார்த்தைகளை கேட்ட ஈசாக்குக்கு ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தும் வண்ணமாக திருப்புங்கள். 26வது அதிகாரம் வசிக்கலாம். 3வது 4வது வசனத்திலே
ஐந்தாவது வசனத்திலேயும் வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் இந்த தந்து, தேசங்கள் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும், என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல வானத்தின் பெருகப் பண்ணி, நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் தன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் ஆபிரகாம் மத்தியில உலாவினது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வாதமாக மாற்றி முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கான மூல காரணத்தை இங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலிபிடித்தின போது அந்த பலிபீடத்தில் இருந்த ஈசாக்கு கேட்டான். பலிபீடத்தில் கிடத்தப்பட்டிருந்த ஈசாக்கு தகப்பனாய ஆபிரகாமோடு தேவன் பேர்த்தின வார்த்தைகளை கேட்ட அதே வார்த்தைகளை தகப்பன் மரித்த பின்னரும் இப்பொழுது அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நன்றாய் கவனியுங்கள். அருமையான பிள்ளைகளே, 100 ஆண்டு விழாவை கொண்டாட பல இடங்களில் வந்து கூடினீர்கள், சிலர் போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், நம்முடைய தகப்பன்மாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவரை உயர்த்தி மகிழ்ந்து இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வளித்திருக்கிறார் என்றால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்தார்கள், என் விதிகளை, என் நியமங்களை நான் சொன்னபடியே கீழ்ப்படிந்தார்கள், ஆகையினால் உங்களை நான் ஆசீர்வதித்தேன். இன்றைக்கு உங்களுடைய முற்பிதாக்கள் கடந்து போயிருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் அதனை மறுபடியும் அறியும்படியாக, தெரியும்படியாக ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஏய் லிசன், சரியாக புரிந்து கொள். நீ இன்றைக்கு இந்த உலகத்திற்கு, தேசங்களுக்கு, பகுதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு உன் முற்பிதாக்கள் காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார். கீழ்ப்படிந்தார்கள், என் விதிகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் ரகசியம் என்பதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஏன் ஆபிரகாமுக்கு இன்னொரு குமாரன் இல்லையா? இருந்தான். நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கார், ஒரு மாற்று மனைவிக்கு ஒருவன் பிறந்திருந்தால், அவன் முன்னாலே பிறந்திருந்தால் அந்த புத்திர சுவிகாரம் அவனுக்கு போய் சேர வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே மோசேயின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரமில்லை, நான் அறிந்து கொள்ள வேண்டும். But why God overtakes Ismail? இஸ்மவேல் ஜனத்தை ஆண்டவர் ஏன் கடந்து போய் ஈசாக்கோடு கூட வாசம் பண்ணி ஈசாக்கை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு விரும்புகிறார் என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூக்குப்பேரி பட்டணத்திற்கு நான் கடந்து வரும்போது என்னோடு கூட விமானத்திலே பிரயாணம் செய்கிற என்னுடைய ஆடிட்டர் ஒரு பிராமணர், அவர் என்னிடத்திலே ஒன்று கேட்டார். ஐயா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் முஸ்லிம்ஸ்னால கொஞ்சம் பயங்கரவாதிகளாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். இங்க யாராவது முஸ்லிம் நண்பர்கள் இருந்தாலும் என்ன புரிந்து கொள்ளுங்கள், அல்லது இதை கேட்டீர்கள் என்றாலும் புரிந்து கொள்ளுங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட். எல்லா முஸ்லிம்களும் டெரரிஸ்ட் இல்ல. ஆனா இன்னொருத்தர் சொன்னார், ஆல் டெரரிஸ்ட் ஆர் முஸ்லிம்ஸ். ஆமா, அது உண்மை, அது உண்மை. எல்லா முஸ்லிம்களும் டெரரிஸ்ட். நல்ல நல்ல சன்மார்க்கமான வழியில நடக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாரு வெடிகுண்டு வச்சாலும் பேரை பாத்தீங்கன்னா சாதிக் பாஷா, அப்துல் காதர், இப்படித்தானே இருக்குது. எதுக்கு அப்படி என்று கேட்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம்.
அப்ப நான் சொன்னேன், இதுக்கு வேடா கண்டுபிடிக்கணும்னா எங்க வேதம் தான் சொல்லுது. எங்க வேதம் தான் சொல்லுது ஐயா. இந்த வேதம் சரியான ஒரு காரியத்தை சொல்லுது. என்னன்னா, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அவசரப்பட்டு மனைவியினுடைய பேச்சை கேட்டு அடிமை பெண்ணாக வாழ்ந்த ஆகாரனை சேர்ந்து ஒரு குமாரனை பெற்றாள். அது அவசர குடுக்கையில பிறந்த பிள்ளை முதலாவது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது அவசரத்துல பிறந்த பிள்ளை மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். அவ கொஞ்சம் பிள்ளை உண்டானதுதான், அடிமையா இருந்த அவளுக்கு மண்டையில கனம் ஏறிடுச்சு. அதனாலதான் யார் வாழ்வழித்தார்களோ அவர்களை அற்பமா எண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால அவளுக்கு அகங்காரமும் உள்ளே வந்துச்சு. நல்லா கவனிங்க. முதல்ல அற்பனுக்கு வாழ்வு வந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும், அற்ப ராத்திரியும் கொடை பிடிப்பான். ஆமா ஆமா ஆமா. சில நேரங்களில் நம்ம கதையாவது தான். அது ரெண்டாவது. நான் நல்லா சொல்ல வர்றது நல்லா கவனிங்க. கொஞ்சம் வாழ்வு, கொஞ்சம் காசு, கொஞ்சம் நிலைமை வந்துட்டுனா அதுக்கு பிறகு நம்ம கையில பிடிக்க முடியாது. ஹலோ, நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் கடந்து செல்லுகிறார் என்பதை அறிந்திருக்கலாம். அவன் ஆபிரகாமின் வித்துதான். ஆனால் தேவன் அவனோடு கூட மோசம் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் மாமிச பலத்திலே நிற்கிறவன், மாமிச பலத்திலே பிறந்தது மாத்திரமல்ல, மாமிச பலத்திலே நிற்கிறவன், அகங்காரம் என்கிற அந்த தாயினுடைய குணம் அவனுக்குள்ளே இறங்குகிறது. வயிற்றுல பிள்ளை இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும், தாழ்மையா தேவனுக்கு பயந்து இருக்கணும். இல்லைன்னா அவன் பிள்ளை நாளைக்கு வந்து உனக்கு கீழ்ப்படி இல்லைன்னா நீ சரியா இல்லாதனால தான் அவன் பிள்ளைக்குள்ள அது இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ பண்ற அட்டகாசங்களால மாமியாரை பிடிச்சு திட்டுறது, அவளை பிடிச்சு திட்டுறது, அதெல்லாம் இருக்கட்டும். மாமியார் உன்னை தொந்தரவு பண்ணா கூட அமைதியா இரு. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நீ பண்ற அட்டகாசம் பூரா இறங்கும். நல்லா ஞாபகம் பண்ணீங்க, நல்லா கவனிங்க. அது மாத்திரமல்ல, இந்த சாராளும் வீட்டை விட்டு விரட்டினவனால அவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துட்டு, ஐயோ இனிமே என்ன நடக்கும். யாருக்குள்ள பாதுகாப்பு அற்ற தன்மை உருவாகிறதோ அவன் உலகத்துக்கு துஷ்டனா தான் இருப்பான். நல்லா கவனிங்க. முதல்ல மாமிச கிரியைகள் கொண்டவன் துஷ்டனாகத்தான் இருப்பான். அல்லது பெருமையும் அகங்காரம் சேர்ந்தவன் துஷ்டனாகத்தான் இருப்பான். கூடவே தன்னை குறித்து ஒரு பாதுகாப்பு இல்லாதவன் துஷ்டனாகத்தான் இருப்பான். அந்த மூணு சேர்ந்துட்டுனா அவன் உலகத்துக்கு அழிவை உண்டாக்கி விடுவான். அவர் சொன்னார், சரியா சொன்னீங்க சார், சரியா சொன்னீங்க சார், உங்க வேதத்துல போட்டிருக்கா சார். ஆமா சார், எங்க வேதத்துல போட்டிருக்கு சார் சொன்னேன். அதனால தான் ஆண்டவர் அவன் பிறக்கும் போதே சொல்லிட்டார், இவன் துஷ்டனா இருப்பான், எல்லார் கையும் இவனுக்கு விரோதமா இருக்கும். அதே ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரு ஈசாக்கு எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதம். அதே ஆபிரகாமுக்கு பிறந்த இன்னொரு மகன் எல்லா ஜனத்துக்கும் தலைவலி. பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த குரூப்? நீங்க எந்த குரூப் ஐயா? நீ உங்களால உலகத்துக்கே தலைவலியா? உங்களால குடும்பத்துக்கே தலைவலியா? உன்னால அம்மா அப்பாவுக்கு தலைவலியா? அல்லது உன்னால தாய்க்கும் தகப்பனுக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உன் ஊராருக்கும் உன் தேசத்துக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? ஹல்லேலூயா. முக்கியம். அப்ப எங்க மூலம் இருக்குன்னு பாருங்க. மாமிச கிரியைகளுக்கு உரிய தங்களை உட்படுத்தினவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தாங்கள் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நீ மாம்சத்தை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து நீ தேவனுக்கு பிரியப்படுத்தி விடலாம் என்று யோசித்தால் நீ ஆண்டவரை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூட்டாத காரியம். இந்த அங்கீகரிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, எங்களுக்கு இப்பதான் அதைத்தான அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. எவன் ஆவிக்குள்ள இருக்கிறான், எவன் ஆவிக்கு வெளியே இருக்கிறான்னு தெரியலையே. சபைக்குள்ளே ஆகட்டும், எல்லாத்தையும் பார்த்து வெளி வேஷத்தை பார்த்து நாங்க நம்ப முடியலையா? யாரையா ஆவிக்குரியவன், யார் மாமிசத்துக்குரியவன் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் ஒரு செய்தியை பேசியிருக்கேன். ஆவிக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியவங்க. வீடியோ சிடி விற்கணும்னு சொல்லல,
தெளிவு வேணும்னா அந்த கேசட்டை கேளுங்க. தெளிவா பேசிருக்கேன், 7 பாயிண்ட் பேசிருக்கேன். அது யாருக்குள்ளலாம் இருக்கிற அந்த மாமிசத்தை சிலுவையில் அறைங்க, அது நல்லது. அதனால தான் என் இயேசு இந்த சிலுவை மரணத்திலே வரும்போது, இயேசு சிலுவை அறையப்பட்டார் என்கிற செய்தி உலகம் முழுவதற்கும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இயேசு பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்தார் என்கிற செய்தி நமக்கு உற்சாகம் மூட்டுகிறதா இருந்தாலும், சத்திய வேதத்தின் சுவிசேஷத்தின் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே. ஆஹா, பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நல்லா கேளுங்க. இன்னைக்கு நாளை போயிருவாங்க ஊருக்கு, நீங்க போய் கேட்டுருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிலுவையில் அறையப்பட்டார்னு அறிஞ்சீங்களா, இல்ல நீங்க அவரோடு அறையப்பட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? இயேசு சிலுவையில் சுமந்தாரு, நான் சுமக்க தேவையில்லை. நமக்கு பாட்டா தானே. இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. நல்ல பாட்டு தான், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வசனம் இல்லை. அப்படி எங்கேயாவது ஒரு வசனம் காட்டி கொடுத்துருங்க, நான் பைபிளை கீழே வச்சிடுறேன். நோ நோ, அது பிராஸ்பரிட்டிக்காரங்க கொண்டு வந்து தேறி நம்மளும் பாட்டு பாட்டோம், யாரை எழுதிட்டாங்க நம்மளும் பாட்டுவோம். இயேசு சிலுவையில் அறையுண்டது உண்மை. ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும் போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வரும்போது எனக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம் என்ன? நானும் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே, அதுதான் கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். அதுதான் கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். ஏதோ 2-3 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது, நல்ல கூட்டத்துக்கு போனேன், கடன் எல்லாம் போயிட்டு இந்த இயேசுநாதர் ரொம்ப நல்லவர், என்ன அவர் நம்ம கடன் கொடுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம். ஓ ஹல்லேலூயா. ஆமா, பிள்ளை இல்லாம இருந்தது, 10 வாரம் அல்லது 10 மாசம் இந்த கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னேன். ஆனா 10வது மாசமே கற்பம் தரிச்சிட்டேன். சோத்திரம். இதனால கிறிஸ்து எனக்கு சொந்தமானார் என்று சொன்னா, இன்னைக்கு மறுபடி மனம் திரும்ப, இன்னைக்கு மறுபடி மனம், என்னை ஜீவிப்பது நான் அல்ல. That is the beginning. அதுதான் ஆரம்பம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அதுதான் ஆரம்பம். என் மாமிசத்தின் கிரியை, என் மாமிசத்தின் பெருமை, என் மாமிசத்தின் அகங்காரம், என் மாமிசத்தின் பகை, இவைகளை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இனி அவருக்காக வாழ்வேன் என்கிற அந்த ஆரம்பமாகிறது. தேவ பிள்ளையே, அதனாலதான் அழகான பாடலை பாடினார்கள். எனக்கும் அந்த பாடல் மிகவும் பிடிக்கும். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஏன் அது மேன்மை தெரியுமா? அவரோடு கூட உலகத்திற்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகமும் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். இந்த அடிப்படையான தத்துவத்தை மறந்து போக வேண்டாம். அப்ப ஆண்டவர் யாரோடு கூட வாழ விரும்புகிறார், யாரோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார்? தங்கள் மாமிசத்தை சிலுவையில் அறைந்தவர்களோடே தான். ஹல்லேலூயா. பிரதர், நீங்க சொல்ற வசனத்தை நாங்க கேட்டோம்னா நாங்க முக்காவாசி பேர் வீட்டுக்கு தான் போகணும், வீட்டுக்கு போகணும். எங்களை மறுபடியும் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்ல, தேவன் உங்கள் மத்தியில வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்கு தான். தன் மாமிசத்திற்காக மரிக்காதவன், அவன் மத்தியிலே தேவன் உலாவது இல்லை. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் எத்தனை பெரிய பணக்காரனா இருக்கலாம், செல்வ சீமானா இருக்கலாம், திரள் கூட்டமான மக்களை உடையவளா இருக்கலாம், never, never, God never walks among carnal people. No. மாம்சத்துட்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் உலாவி வருகிறது இல்லை, இல்லை, இல்லை. அதனால்தான் ஈசாக்கு அவன் வாக்குத்தத்தத்தின் குமாரன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். எங்க 26வது வீட்டிலே போய் வசித்து பாருங்கள். பஞ்சம் வருகிறது, அவன் இருக்கிற தேசத்திலே பஞ்சம் வருகிறது, எகிப்துக்கு போவதற்கு நாட்டம் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கே இங்கேயே தங்கிரு, இங்கேயே தங்கிரு.
அவன் சொல்லி இருக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஆடு மாடுகள் உண்டு, என்னுடைய ஆட்டு மந்தையெல்லாம் கெட்டு போகுமே, அழிந்து போகுமே, நான் சொல்லுகிற இந்த தேசத்துல குடியிரு, உங்க அப்பா கீழ்ப்படிஞ்ச மாதிரி கீழ்ப்படி, சூழ்நிலையை பார்க்காத, சுற்றுப்புறத்தை பார்க்காத, என்ன நடக்குதுன்னு பார்க்காத, மழை இல்லைன்னு பார்க்காத, பஞ்சத்துல எல்லாரும் சாகுறானே பார்க்காத. ஆகினால நான் சொல்ற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அவன் சுற்றுப்புறத்தை பார்க்கல, ஊரார பார்க்கல, மற்றவரை பார்க்கல, நான் சொல்றது கீழ்ப்படிஞ்சான்ப்பா உங்க அப்பா, நீனும் கீழ்ப்படிஞ்சு பாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு. ஆண்டவரே என்ன சுற்றி இருக்கிற காரியங்கள் அதற்கு சாதகமா இல்லையே, அங்கதான நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்றாங்க, அங்கதான நல்ல வசதி இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க, அங்கதான பசுமை இருக்குன்னு சொல்றாங்க. Stop that, I said stop that. நான் சொல்லுகிற இந்த தேசத்துல குடியிரு. ஆண்டவருடைய வார்த்தை நம்பி அந்த தேசத்துல குடியிருந்ததுனால என் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த வருஷத்திலே தானே அந்த தேசத்திலே விதை விதைத்தான். மற்றவனுக்கெல்லாம் விளையாட்டாலும் கீழ்ப்படிகிறவனுக்கு 100 பங்கு விளைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிறவனுக்கு 100 பங்கு விளைச்சு, 100 பங்கு விளைச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அதை பார்த்து மற்றவங்களை சொன்னாங்க, டேய் இவனோடு கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தேடி ஆண்டவர் மறுபடியும் மகிமைப்படுத்தலாமா? ஆமா, கீழ்ப்படிஞ்சதுனால வந்த காரியத்தை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், அவனுடைய தேசத்தார் புரிந்து கொண்டார்கள், அவனுடைய அண்டைய பகைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். கீழ்ப்படிதலிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். தேவனுக்கு தன்னுடைய சித்தத்தை விட்டுக் கொடுத்து, தேவனுக்கு தன்னுடைய விருப்பத்தை விட்டுக் கொடுத்து, தேவனுக்கு தன்னுடைய எதிர்பார்ப்புகளை விட்டுக் கொடுத்து, தேவன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவதி. நல்ல கவனிங்க. சரி, இதை குறித்து அதிகம் பேச போகல. இப்ப ஈசாக்குக்கு அங்கேயாவது ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள், ஆனா 2 விதமான மனைவி. ஆனா ஈசாக்குக்கு ஒரே மனைவியில 2 பிள்ளைங்க. யாரு? ஏசா, யாக்கோபு. அதுவும் ஒரே கர்ப்பத்துல, ஒரே நேரத்துல, 2 நிமிஷம் முன்னால பின்னால பிறந்த ஆட்கள். நல்ல கவனிங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, ஐயா பிள்ளை வயித்துல இருக்கும்போது கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு. இப்ப ரெபேக்கா 2 பிள்ளையும் சுமந்திருக்கா. ஒருத்தன் வம்பனா இருக்கிறான், ஒருத்தன் துன்பனா. ஒருத்தன் தேவனுக்கு பிரியமனவனா மாறி போனான. ஏன் ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு இதனுடைய காரியங்கள் தெரியும். ஒரே காரியத்தை சொல்லிவிட்டு நான் அதிகமாக காரியங்களை பின்னதாக பேச வேண்டும். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு, யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனிலே காணப்படுகிற ஆவிக்குரிய நாட்டம். ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்றேன். யாக்கோபு தான் யாருக்கு செல்ல பிள்ளை? நீங்களாம் பைபிள் நல்லா படிக்கிறவங்க தானே. யாருக்கு செல்ல பிள்ளை? அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. அம்மாவோ பயங்கரமான டேஸ்டி குக். அவ சமைச்சான்னா குருடு ஈசாக்கும் எந்திரிச்சுன்னு மடக்க மடக்கன்னு சாப்பிட்டுறான், எதையும் பார்க்க மாட்டான். அவ்வளவு டேஸ்டி குக். அந்த குக்குக்கு செல்ல பிள்ளையா இருக்கிற யாக்கோபுக்கு பசி வந்தது. பசி நிமித்தம் அடுக்கலையிலே போய் கூழ் தான் காய்ச்ச தெரியும், கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். பசி வந்த யாக்கோபு போனான். ஆனால் அங்கே பசியோடு வருகிற ஒரு ஏசாவை பார்க்கிறோம். வேட்டையாடி வருகிறான். அவனை பார்த்து கேட்கிறான், தம்பி கொஞ்சம் கூழ் குடுடா. அவன் என்னைக்குடா வருமானலாம் பாத்துக்கிட்டு இருந்தான், என்னைக்கெல்லாம் வருமானம் பாத்துக்கிட்டு இருந்தான். உடனே சொல்றான், இது என்ன கூழ்? என்ன அப்பமும் தாரேன், அப்பமும் தாரேன். உடனே உண்டு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த பெரிய பாக்கியத்தை நான் இந்த நேரத்தில் சம்பாதிக்க விரும்புகிறேன். என் பசி என்னை நிறுத்த போகிறதில்லை, என் ஆத்மீக பசி அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது சொன்ன போது ஏசா சொன்னா, சி சாக போறேன், இது பெரிய ஆத்மீக இதுதான் அப்படின்னு சொல்லி அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் விளையாட்டா என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு சொல்வேன். என் மகனுக்கு 2.5 வயசு ஆகும் போது நான் அவனுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தேன், பிக்சர் போட்ட பைபிள். என் மனைவியும் டீச்சரா இருந்ததுனால அப்படியே படம் பார்த்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒவ்வொரு நாள் மத்தியானமும், ஒரு நாள் மத்தியானம் உட்கார வச்சா என் பிள்ளை கையை கட்டி அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான், கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். என் மனைவி குருட்டு பர்த்திமேய் கதை சொல்றா. குருட்டு பர்த்திமேய் வந்தா கூப்பிட்டான், ஆண்டவரை
ஆண்டவர் சீஷர்களை அனுப்பி அவனை கூப்பிட்டு விட்டாரு. அவன் வந்து ஏசு முன்னால நிற்கும் போது என் மனைவி ரொம்ப நாடக வடிவில சொல்லிட்டு இருக்கிறான். ஏசு அவனை பார்த்து கேட்டாரு, ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, உனக்கு என்ன வேணும்? உடனே என் மகன் டக்குன்னு சொன்னான்னு பார்க்கணும், மில்க் சாக்லேட். அவனுக்கு மனசுலாம் இருந்தது மில்க் சாக்லேட். என்ன கதையும் சொல்லு, எனக்கு வேண்டியது மில்க் சாக்லேட். அதே மாதிரி யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருந்தான். சந்தர்ப்பம் எங்கடா கிடைச்சுன்னு டக்குன்னு. ஏன்னா ஆவிக்குரிய தாகம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் எல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் எல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. எல்லாரும் பாடலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் கா. எல்லாரும் பாடலாம். தேவன் எல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் எல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. அருமையானவர்களே, நம்ம பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம வேலை இருக்குடி, நான் 10 மணி தான் வர முடியும், கடையை பூட்டிட்டு வரண்டாமா, நீ ஜோம் பண்ணி பிள்ளைங்களை ஜூம் பண்ணி அங்க போய் படுத்து கொடுத்து போ. நம்ம எல்லாருமே அப்படிதான், நிறைய கோஷ்டிகள் அப்படித்தாங்க. எங்க பிரதர், எங்க வீட்டுக்காரமா, அவ கோயிலுக்கு போறா, அவ போறதுனால தான் நான் நல்லா இருக்கேன். அடையப்பா, அவ கோயிலுக்கு போறா, நான் நல்லா இருக்கிறேன், என்ன முந்தானியே பிடிச்சிட்டு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஓய், எங்க அம்மா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணாங்க. யாரையா கூப்பிட்டு எப்படிமா இருக்கிற? எங்க அம்மா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணாங்க. என்கிட்ட கேட்காதுன்னு அர்த்தம். என்ன பற்றி என்கிட்ட கேட்காத, எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. முன்னால ஆலயம் திறந்திருக்கும், இப்ப பூட்டி இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உள்ள வச்சிருக்க பொருளும் கொஞ்சம் விலையேற பெற்ற பொருளா வச்சுட்டு எவனும் வந்து தூக்கிட்டு போயிடறான். ஏன்னா ட்ரக் அடிக்கிறவன் இங்க சுத்திக்கிட்டே இருக்கிறான். உள்ள வந்து ஒரு செம்பத்தி பண்ணாலும் கூட அவனுக்கு காசு. அதனால நம்ம பூட்டி வச்சுட்டோம். முதல்ல எப்படி இருந்தது? நம்ம ஆலயங்கள்லாம் திறந்தே இருக்கும் 24 hours. எப்பவும் யார் போனாலும் 4 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதை பாக்குறதுக்கு ஜெப கூட்டம் நடத்தினாலே 4 பேர் தான் வர்றான். Come on, stand before God. தேவனுக்கு முன்பாக நிற்பதை வாஞ்சித்துப்பா, கதறிப்பா. உன் பசியை காட்டிலும், உன்னுடைய காரியங்களை காட்டிலும்
உன்னை பிடிக்கட்டும். தனக்கு பசி உண்டானதுனால் தான் யாக்கோபு அங்கு கூழ் காய்ச்ச போனான். ஆனால் இப்பொழுது பசி மறந்து விட்டது. தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சகோதரன் அலட்சியம் பண்ணினான். ஆகினால் இதை பெற்றுக் கொள்கிறான். அந்த யாக்கோவின் மத்தியிலே தேவன் உலாவ விரும்புகிறார். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நேரம் இல்ல. நான் ஒன்னொன்னா காட்டிட்டு வரேன். கொஞ்சம் உங்களை சரி செய்து கொள்ளுங்க. தேவன் உங்கள் குடும்பத்தில் உலாவ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். உங்கள் சபையில உலாவ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். எதுக்குயா கூட்டம்? எதுக்கு கூட்டம்? சோறு போடாம கூட்டத்துக்கு ஆள் வர மாட்டேங்க பிரதர். ஜெபத்துக்கு ஆள் வர மாட்டாங்க. சோறுன்னா உடனே அடிச்சு பிடிச்சு கடைசி பந்தியாவது சாப்பிட்டா தான் அல்லேலூயா நமக்கு அவ்வளவு ஆத்மீக தாகம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. We have missed something. எங்கேயோ தேவனை எங்கேயோ விட்டுட்டோம். நம்ம ஆதி முற்பிதாக்களுடைய நிலைமை என்னென்றாலும் போய் முழங்கால் போட்டா, எல்லாம் எடுத்தாலும் முழங்கால் போட்டா, என்ன எடுத்தாலும் முழங்கால் போட்டான். இப்ப நமக்கு 10 கமிட்டி உண்டு, ஆனா ஜெப கமிட்டி கிடையாது. ஓ உண்டா ஐயா? தெரியாது எனக்கு. பரிபாலன கமிட்டி உண்டு, செயற்குழு கமிட்டி உண்டு, விழா கமிட்டி உண்டு, கார் கமிட்டி உண்டு, ஆலய கமிட்டி உண்டு, கோபுர கமிட்டி உண்டு. ஆனா ஜெப கமிட்டி எவ்வளவு உண்டோ தெரியாது. உங்களை குற்றம் சொல்ல, எல்லா இடத்துலயும் இதே வேதனை தான். எல்லா இடத்துலயும் இதே வேதனை தான். Come on, renew your fellowship with God and the aching to stand before Him. அவரோடு கூட நிக்கணுங்கிற தாகம், ஏக்கம், வேதனை. நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாலும், come on. எனக்கு ஒரு நண்பரை தெரியும். He's a big businessman, very big businessman. அந்த நண்பர் சமீபத்துல நியூசிலாந்து நாட்டுல 10,000 ஏக்கர் வாங்கினாரு. பெரிய பணக்காரன் இல்ல? நியூசிலாந்துல 10,000 ஏக்கர் வாங்குறாருன்னா பெரிய பணக்காரனா தானே இருந்திருக்கணும். ஆமா. ஆனா அவரை நான் போன வருஷம் அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர் சொன்னார், ஜெபக்குமார் 10 நாள் ஆபீஸ் போல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். பாஸ் பண்ணி தேவ சமூகத்தில் நின்று ஆராய்ஞ்சு பார்த்தேன். 10,000 ஏக்கர் நியூசிலாந்துல இருந்ததுன்னா நம்ம ஆளு முழங்கால் போடுவானா? அல்லேலூயா. அவன் இங்க இருந்து ஒரு கால் அடிப்பான். பெரிய பெரிய ஆட்கள் இருந்து வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு 10 நாள் ஃபாஸ்ட் பண்ணி வீட்டுல கடந்து ஜெபம் பண்ணி தேவனு முன்னால திறந்த புஸ்தகமா கடந்தேன்னு சொன்ன போது என் கண்களில கண்ணீர் வந்தது. தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசித்துப்பா. தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு உன்னுடைய பசி, உன்னுடைய வயிற்று காரியங்கள், உன்னுடைய மாம்ச காரியங்கள் தடையாயிருக்குமானால் இன்றைக்கு சொல், ஆண்டவரே எனக்கு என்னெல்லாம் தேவை இருந்தாலும் உமக்கு முன்னதான் நிக்கிறதா எனக்கு பிரதானம், எனக்கு பிரதானம், எனக்கு பிரதானம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் தேவன் உலாவ விரும்புகிறார். சரி, அடுத்தால இப்ப 12 பிள்ளை. யாக்கோபுக்கு 12 பிள்ளை. யார் மத்தியில உழவாரு? 12 பேர் மத்தியில் உலாவனாரா? ஆண்டவர் அப்படித்தான் வாஞ்சித்தார். 12 பேர் மத்தியிலும் உலாவன் தான் வாஞ்சித்தாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா மூற்றதே மூத்தாள் ரூபன். அவனுக்கு பேரு ரூபன் தான். பேரு தான் ரூபன். அப்பாவையே டாட்டா காட்டினாள். அப்பா வீட்டுக்கார அம்மாவையே கூட்டிட்டு போயிட்டாள். அப்பா பரிசுத்தத்தில் ரொம்ப தேர்னாள் அவன். ஆமா, ரூபன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை அசுத்திப்படுத்தி விட்டான். அந்த 12 பேர்ல ஒரு மனிதன் நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறான். அவனுடைய பெயர் யோசேப்பு. அல்லேலூயா. 12 பேர் மத்தியிலும் உலாவ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார். யாக்கோவே பயப்படாதே என்றுதான் சொன்னார். அவன் மத்தியிலே உலாவ வேண்டும் என்று விரும்பின ஆண்டவருக்கு இன்னொரு காரியமும் தேவை. என்ன தேவை? பெத்தேலுக்கு கூட்டிக் கொண்டு போனான். குடும்பமாய் கூட்டிக் கொண்டு போனான். காதணிகளை கலட்டினார்கள். தங்கள் வயிற்றில் இருந்த விக்கிரகங்களை புதைத்து போட்டார்கள். கர்வாலி மதத்திலே தேவன் எனக்கு இங்குதான் காட்சி தந்தார் என்று சொல்லி இதற்குத்தான் நான் பெத்தேல் என்று சொன்னேன் என்று சொன்னான். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். பெத் ஏல். ஆனா யாக்கோபு சொன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். தேவனை தேடினதோடு கூட இன்னொன்னு தேடிட்டேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து முழு குடும்பத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி ஒண்ணு சொல்றான், இந்த இடம் இனிமே பெத்தேல் அல்ல,
ஏல் பெத் ஏல். என்ன அர்த்தம்? என் வீடு கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். என் வலது பக்கத்திலும் ஆண்டவர், என் இடது பக்கத்திலும் ஆண்டவர், நடுவலமா என் குடும்பம் சேஃபா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி எல்லா குடும்பத்துக்கும் விளங்க பண்ணுகிறான். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்துங்க. உங்க பிள்ளைங்களை அடிக்கடி கூட்டி சொல்லுங்க, நம்ம குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா தான் பாதுகாப்பு. நம்ம குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா தான் பாதுகாப்பு. கிறிஸ்துவும் இல்ல, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவும் இருக்கிறாங்க. பெரிய போட்டோ போட்டிருக்கோம், அப்பப்போ அதுக்கு மாலையும் போடுறோம். ஹலோ, நல்லா கவனிங்க. அதுல இல்ல, கிறிஸ்துவுக்குள். பெத் ஏல், பெத் ஏல். தேவனுக்குள் என் குடும்பம் காணப்படும் என்று சொல்லி இருந்தாலும் கூட, in spite of the rededication, in spite of the reminder, in spite of showing God's way, his own first son. நல்லா கவனிங்க. முதல் பேரான அந்த ரூபனே குடும்பத்துல ஒரு பெரிய விபரீதம் நடக்கிறான். கொலைகாரர்கள், மக்கள் கொலைகாரர்கள். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நிலையில ஆண்டவர் ஒண்ணு செய்ய வேண்டியதாயிற்று. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்து, இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்து சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல உயர கட்டி பரிசுத்தத்தை நேசிக்கிற ஆண்டவர். என் வேதம் சொல்லுகிறது, மல்கியாவிலே பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர். அதனாலதான் பாடுறோம், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. அருமையான பாடலை எமில் அண்ணன் எழுதியிருக்கிறார். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதி. ஏன்னா நீங்க அங்கதான் உலாவி வர முடியும். உன் குடும்பத்தில் இன்னைக்கு போய் பார். தேவையில்லாத காரியங்கள் நான் தூக்கி தூர போடு. தேவையில்லாத அநியாயத்தில் சம்பாதித்தது நான் தூக்கி போட. ஏனென்றால் தேவன் உன் வீட்டில் தங்க வர வேண்டும் என்று சகைவுக்கு சொன்ன போது அவனுக்கு வழியிலேயே உறுத்த ஆரம்பிச்சிட்டு, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு தர்றேன், மீதியிலையும் எவனிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தனா நாளத்தனையா திரும்ப தர்றேன். தரித்திரனாக வாழ்ந்தாலும் வாழ்வேன், வெளியே பரிசுத்தத்தில் குறைவில்லாதவனாக வாழ்வேன். அப்பொழுதுதான் என் தேவன் தங்கி இருக்க முடியும். கரங்களை தட்டி மறுபடியும் நீ பெரிய பணக்காரனா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் வீட்டுக்குள்ள அசுத்தமான காரியங்கள், அசுத்தத்தினால வந்த சம்பாத்தியம், அசுத்தத்தினால வந்த வேதனைகளை கொண்டிருக்குமானால் ஒன்று செய், சுத்திகரிப்பை உன் குடும்பத்திலே உன் மக்களிலே செய்து பார். தேவன் அங்கேதான் உலாவ விரும்புகிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். யோசேப்பின் மூலமாக ஆசீர்வாதத்தையும், யோசேப்பின் மூலமாக இந்த உலகத்துக்கு தனக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை காண்பிக்க விரும்பினார் என்று
என் சத்திய வேதம் சொல்லுகிற ஏராளமான வசனங்கள் உண்டு, ஆனால் காண்பிப்பதற்கு நேரமில்லை. இப்ப இன்னொரு கேள்வி, கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. ஒருவன் பேர் மனாசே, இன்னொருவன் பேர் எப்ராயிம். நல்ல கவனிங்க. இப்போ 2 பேரை குறித்து எனக்கு அதிகம் சொல்லப்படல முதல்ல. ஆனா ஆதியாகமம் 48வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் நடக்குது. ஈசாக்கு மரிக்க போகிறான். ஈசாக்கு மரிக்க போகும்போது யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள் மேலே தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து விடுகிறான். யோசேப்புக்கு கண் இருளடைந்து விட்டது, கண் மங்கி போனது. இந்த நேரத்தில் யாக்கோபு கேட்கிறான், ஐயா உன் பிள்ளைய கொண்டு வாப்பா, நான் தொட்டு பார்க்கட்டும்னு சொல்கிறான். அப்பொழுது யோசேப்பு, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு, நல்ல திறனாய் சோதிக்க தெரிந்தவனும் தெளிவுள்ளவனுமாய் யோசேப்பு தன் பிள்ளைகளை கொண்டு வந்து மூத்தவனை அப்பாவுடைய வலது கை பக்கமா நிறுத்துறான். மனாசைய வலது கை பக்கமா நிறுத்துறான், இப்ராஹிமை இடது கை பக்கமா நிறுத்துறான். யோசேப்புக்கு ஆசை, மூத்தவன் மேலதான் ஆசீர்வாதம் தங்கணும்னு யோசேப்புக்கு ஆசை, யோசேப்புக்கு வாஞ்ச. நல்லா கவனிங்க, சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வேலைகளே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நேசிச்ச மனைவியை ஆண்டவர் தள்ளிட்டாரு, திணிக்கப்பட்ட மனைவியை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு தன்னுடைய மனைவியாகிய ராகாலை எப்படி நேசிச்சான்னு போட்டிருக்கு. 7 வருஷம் 7 நாள் மாதிரி போயிட்டான். அவ்வளவு அன்பு, லவ் மேரேஜ். அது லவ் மேரேஜ். அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுறானே, அந்த மாதிரி 7 வருஷம் 7 நாள் மாதிரி மாறிடுச்சு. அந்த மேரேஜில் இருக்கிற ராகேலை யாக்கோபு நேசித்து அவள் மூலம்தான் வீடு கட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தான். தேவனோ இல்லப்பா, லேயாள் நீ வெறுக்கிறாயே, உண்மையில திணிக்கப்பட்டாள் இவள் மேல. அதனால்தான் லேவி அங்கதான், யூதாவும் அங்கதான். நல்ல கவனிங்க, அதை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. அதே மாதிரி மனிதனுடைய விருப்பத்தை தாண்டி, மனிதனுடைய சித்தத்தை தாண்டி ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு காரியத்தை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். யோசேப்பு நல்ல தேவ மனிதன், தேவ ஆவினால நிறைந்தவன். அவன் மனாசே மேல அப்பா வலது கையை வைக்கணும்னு சொல்லிதான் கொண்டு நிறுத்துறான், எப்ராஹிம் மேல இடது கையை வைக்கணும். ஆனா கண்ணு தெரியாத யாக்கோபு இந்த கையை மாத்தி வைக்கிறான். வலது கையை தூக்கி எப்ராஹிம் மேல, இடது கையை தூக்கி மனாசே மேல வைக்கிறான். உடனே யோசேப்புக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பா அப்படி இல்ல, இவன் தான் மூத்தவன், இவன் தான் பக்கம் நிக்கிறான், அவன் தான் மூத்தவன். உடனே என்ன சொல்றான் தெரியுமா யாக்கோபு? வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எனக்கு தெரியும்யா, எனக்கு தெரியும். ஆனா தேவன் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, எதுக்கு எப்ராஹிமை தெரிந்து கொண்டார்? மனாசே என்னையா வம்பு பண்ணா? மனாசேல ஏதாவது தப்பு இருக்கா? நானும் பைபிளை 60 வருஷமா படிக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா 3.5 வயசுல சொல்லி கொடுத்தாங்க. 60 வருஷமா படிக்கிறேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, எப்ராஹிமை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஒன்னே ஒண்ணுதான், கிருபையே. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சுங்க, பக்கம் கையை பிடிச்சுங்க. உங்க அழகுக்கு உங்களை தெரிந்து கொள்வாரா ஆண்டவர்? உங்க கலருக்கு, நீங்க பண்ணாத அட்டகாசத்துக்கு உங்களை தெரிஞ்சு கொள்வாரா? கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள் ஐயா, கிருபையினால ரட்சிக்கப்பட்ட. நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய வானலாவி அலையில சொல்லலாமா? கிருபை மட்டும் இல்லாம இருந்ததுன்னா நம்மள இந்த உடங்காட்டுல, இந்த பனைமரத்துல சுத்திக்கிட்டு இருந்த ஆளுங்களை தேடி யார் ஐயா வந்தா? யார் வந்தா? என்னை தேடி இயேசு வந்தா, என்னை தேடி இயேசு வந்தார்.